ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜோகோல கேட்ட ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம் தான் பார்க்குறோம். கொஸ்டின் பாருங்க, ரோமன் டு இன்டிஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரோமன் டு டெசிமல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரோமன் லெட்டர்ல கொடுக்கறது அப்படியே நம்ம இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணணும். இந்த ஐனா 1, வினா 5, எக்ஸ்னா 10, எல்னா 50, சினா 100 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாம்பிள் இன்புட் பாத்தீங்கன்னா எக்ஸ்னு கொடுத்தா நான் எனக்கு 10 அப்படிங்கிற ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இன்புட் ஃபார்மட் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் தான் கொடுப்பேன், கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல இவங்க கேட்ட கொஸ்டின் சேம் இதே கொஸ்டினை பாத்தீங்க அப்படின்னா லீட் கோட்லயும் கேட்டிருக்காங்க. ஆனா இவங்க டிஃபிகல்ட்டி லெவல மீடியம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆனா இதே கொஸ்டினை லீட் கோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஈஸி அப்படின்னு வச்சிருக்காங்க. பொதுவா நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறவங்க லாங்குவேஜை எப்படி வேணா படிச்சிடலாம். ஆனா அதை படிச்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறதுக்கு நம்ம ரொம்ப முக்கியம். அது இந்த மாதிரி லீட் கோடு, ஹேக்கர் ரேங்க் அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் நம்ம கோடிங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது growth ஆகும். ஸோ நம்ம எப்படி இந்த ப்ரோக்ராமை சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ள போவோம். இப்ப இதை ஃபர்ஸ்ட் அப்ரோச்சே எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது 2 வந்து என்னவா கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஐ 2 டைம் இருக்கணும். அதே மாதிரி 3ன்னு வந்தாலும் 3 டைம் கொடுத்துடலாம். பட் ஆனா பாத்தீங்கன்னா 4 அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம மாத்தி கொடுக்கற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, அதாவது 12 அப்படிங்கிற நம்பருக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துடணும், அதுக்கப்புறம் 2 ஐ வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் இதே மாதிரி 27 அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்எக்ஸ் விஐஐ அப்படிங்கிற ரோமன் லெட்டர்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எக்ஸ்எக்ஸ்ங்கிறது 20, விங்கிறது பாத்தீங்கன்னா 5, இந்த 2 ஐ பாத்தீங்கன்னா 2க்கு சமம். மொத்தம் 20 + 5 + 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ரோமன் நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 4 அப்படின்னு கொடுக்கறத 4 ஐன்னு போடக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விக்கு முன்னாடி ஐ டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 1 இஸ் பிஃபோர் த 5, வி சப்ராக்ட் இட் மேக்கிங் 4. அதாவது அந்த 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா 5க்கு முன்னாடி நம்ம போட்டு சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த ஒரு இடம் தாங்க நமக்கான லாஜிக்கு, நல்லா நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 9 அப்படிங்கறத ஐஎக்ஸ் அப்படின்னு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க பாருங்க. ஐலாம் பாத்தீங்கன்னா விக்கு முன்னாடியும் எக்ஸுக்கு முன்னாடியும் வரணும். அப்போதான் பாத்தீங்கன்னா 4 9 நம்மளால மேக் பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க எக்ஸ பாத்தீங்க அப்படின்னா எல்லுக்கு முன்னாடியும் சிக்கு முன்னாடி இருந்தா மட்டும்தான், எல்லுங்கிறதே பாத்தீங்கன்னா நமக்கான கீவேர்டு படி 50 தான். அப்பதான் 40ங்கிறத கிரியேட் பண்ணுவோம். 90ங்கிற வரணும் அப்படின்னா சிக்கு முன்னாடி அந்த எக்ஸ் போட்டா மட்டும்தான் 90 அப்படிங்கறத கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சி வந்து பாத்தீங்கன்னா டிக்கு முன்னாடி எம்முக்கு முன்னாடி போட்டாதான் 400 900 அப்படிங்கறத பண்ண முடியும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்களேன், 3 1 கொடுத்ததுனால 3 அப்படிங்கறத ஈஸியா நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஆனா டெஸ்ட் கேஸ் 2ல பாருங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டி வச்சிருக்காங்க. எல்லுங்கிறத நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா 50 அப்படின்னு எடுப்போம். விங்கிறத எப்படி எடுப்போம் அப்படின்னா 5ன்னு எடுப்போம். 50 + 5 55. அதோட இங்க 56 57 58 அப்படின்னு நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா இதையுமே ஆட் பண்ணிடலாம். ஆனா இந்த டெஸ்ட் கேஸ்ல தான் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப், அதாவது லாஜிக்கலா யோசிக்கிறது அப்படிங்கிற ஐடியாவே இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எம் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கான மீனிங்கே பாத்தீங்க அப்படின்னா 1000 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ அதே மாதிரி 1000 அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்னு இருக்கு. சியோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 100. அதையும் நம்ம ஆட் பண்ணுவோம், 1100ன்னு சொல்றோம். திரும்ப எம்னு வருது பாத்தீங்க அப்படின்னா 2100 அப்படின்னு போயிடும். ஆக்சுவலா நம்ம அந்த மாதிரி கால்குலேஷன்ல பண்ணக்கூடாது அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிளனேஷன் தான்.
அதாவது எக்ஸ் அப்படின்னு எல்லாம் வருது இல்ல சி வருது அப்படின்னா அது டிக்கு முன்னாடி எம்முக்கு முன்னாடி இருந்தா 900 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எம்முக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. ஆனா எம்முக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா சி அப்படின்னு இருக்கு. எம்மோட வேல்யூவே 1000, சியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 100. அப்ப இந்த எம் நான் என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா S1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்க ஸ்ட்ரிங் எஸ் கொடுத்துருக்கனால S1 அப்படின்னு வச்சுக்கிறேன். M2 என்ன பண்றேன் அப்படின்னா S2 அப்படின்னு வச்சுக்கிட்டு இதை நம்ம செக் பண்ணி பாக்குறோம். S2 விட M1 வந்து அதிகமா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆமா அதிகமா இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், டோட்டலா இந்த S1 தூக்கி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படிங்கறத சொல்றோம் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம S1ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1000 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி S2ல பாத்தீங்க அப்படின்னா 100 அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா இந்த நம்ம கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும். S1 greater than or equal to S2 இருக்கா அப்படின்னு. அப்படி செக் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்னா S2 வந்து S1 விட சின்னதா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிடலாம், இந்த S1 எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டோட்டல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல போட்டு அதை நம்ம ஆட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு கட்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த சி வருது பாருங்க. சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எம்னு இருக்கு. அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த சி வந்து பாத்தீங்கன்னா எம்முக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா 900 அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னு. அப்ப இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா சியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 100, நம்ம எம்மோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 1000. இந்த வேல்யூ தான் சொல்லியிருக்காங்க. இப்ப செக் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா S2 வந்து S1 விட அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்போ டோட்டல்ல போயிட்டு அந்த S1 வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 900 அப்படிங்கிறது நமக்கு அசைன் ஆயிடும். அததான் அந்த அவங்க இடத்துல இந்த லாஜிக்கை தான் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 900 அப்படின்னு வந்தோடனே திரும்ப பாத்தீங்கன்னா எம்னு வரும், எக்ஸ்னு வரும். எம்மோட வேல்யூ 1000, எக்ஸோட வேல்யூ 10. ஆக்சுவலா நமக்கு தெரிஞ்சிடும் இங்க 1000 இங்க 10 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த S1 தான் பெருசா இருக்கனால இந்த S1 தூக்கி டோட்டல் ஆட் பண்ணி விடலாம். அப்போ இந்த 900ஓட இந்த 1000 ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 1900 அப்படிங்கிறது கிடைச்சிடும். இதே அப்ரோச் அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும். என்ன பண்ணணும்னா ஒரு எம்ங்கிற ஒரு கேரக்டர் எடுக்கிறோம்னா அதுக்கு அடுத்த கேரக்டரை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா டோட்டலோட ஆட் பண்ணுங்க, ஆகல அப்படின்னா டோட்டலோட மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம நம்ம ஈஸியா போட்டுடலாம். இது எப்படி ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சொல்யூஷன் அப்படிங்கிற கிளாஸ் கீழே நம்ம ஒரு மெத்தட் ஒன்று வச்சுக்கலாம். பப்ளிக் இன்ட் வேல்யூ அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கேரக்டர் CH நம்ம அனுப்புறோம் அப்படிங்கறனால அந்த வேல்யூ CH அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். நான் இங்க கண்டிஷன் செக் பண்ணி பாக்குறேன். எனக்கு வர்றது வந்து அந்த CHஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஐயா இருக்கா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்னன்னு ரிட்டர்ன் பண்ணுங்கன்னா 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே செக் பண்ணி பார்க்கணும். அவங்க கொடுத்த அந்த வேல்யூஸுக்கு எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இங்க ஐனா 1, வீனா 5 அந்த மாதிரி சேம் இதே மாதிரி என்ன பண்றேன்னா இன்னொரு இஃப் கண்டிஷன் வர்ற கேரக்டர் எனக்கு கேபிட்டல் வியா இருந்துச்சு அப்படின்னா அத 5 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி வர்ற கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கேபிட்டல் எக்ஸா இருக்கு அப்படின்னா 10ன்னு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி கேபிட்டல் எல் வருது அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு 50 அப்படிங்கிற நம்பரை ரிட்டர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் சி வருது அப்படின்னா நம்ம 100 அப்படிங்கிற அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். அப்புறம் டினா 500, எம்னா 100. இன்னும் அந்த 2 வேல்யூக்கு நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மெத்தட் முடிஞ்சிடும். டியா இருக்கு அப்படின்னா நம்ம 500 அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி எம்மா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா 1000 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். இந்த கேரக்டர் தவிர்த்து வேற எது வந்தாலும் சரி நமக்கு என்ன பண்ணிடணும் அப்படின்னா -1ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அதுக்கப்புறம் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம மெயின் மெத்தடுக்குள்ள நம்ம அந்த சொல்யூஷன் அப்படின்னு நம்ம ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம்ல, இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஒரு மெத்தடை கால் பண்ணிக்க போறோம். obj = நியூ சொல்யூஷன் ஆஃப் அப்படின்னு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணிட்டு
ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ண போறோம். அது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுதுங்கிறதுனால நான் system.out.println கொடுத்திருக்கேன். obj டாட் roman 2 இன்டிஜர் அப்படின்னு நான் போடுறேன். கொடுத்துட்டு இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா அவங்க கொடுத்த அந்த ஐ அப்படிங்கிற வேல்யூவே நான் என்ன பண்றேன்னா ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணி விடுறேன். இப்போ இந்த மெத்தடுக்கு நம்ம டெஃபினேஷன் எழுதணும் அப்படிங்கறனால இந்த மெத்தடுக்கு டெஃபினேஷனை இந்த இடத்துல எழுதிடலாம். இங்க ரிட்டர்ன் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் அரேவா ரிட்டர்ன் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். அந்த இன்டீஜர் வேல்யூக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்ட் டோட்டல் அப்படிங்க ஈக்குவல் டு 0 அப்படின்னு அசைன் பண்ணி அந்த டோட்டலை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். இப்ப நம்ம இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் எஸ் அப்படின்னு மாத்திக்கிறேன். இந்த எஸ்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஐட்ரேட் பண்றதுக்கு நம்ம ஃபார் லூப் ஒண்ணுமா போட்டுக்கலாம். ஐயோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஆரம்பிச்சு அந்த எஸ் டாட் லென்த் வரைக்கும் போகணும். ஒவ்வொரு வாட்டி லூப் முடிஞ்சவனே ஐயோட வேல்யூ 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல S1 அப்படிங்கிற கேரக்டர்ல என்ன பண்றேன் அப்படின்னா values of the s dot caret of I அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். இந்த இடத்துல ஏன் இதை கொடுக்கறேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற இந்த கேரக்டர் இருக்குல்ல இந்த I அப்படிங்கிற கேரக்டர் இதுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கறது எனக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கறனால இப்ப I அப்படிங்கிற இந்த வேல்யூ அப்படிங்கிற மெத்தடுக்கு நான் ஆர்குமெண்டா அனுப்புனேன் அப்படின்னா அந்த ஐங்கிற கேரக்டர் வரும். இங்க I ஒண்ணுனோடனே அந்த ஒன்ன எனக்கு இங்க ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். இந்த இன்டு S1ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா 1 அப்படிங்கறது எனக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அடுத்த வேல்யூவோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் இல்லையா, அதனால ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறேன். அந்த ஐயோட பாத்தீங்க அப்படின்னா +1 எடுத்துருங்க அப்படின்னு சொல்றேன். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டத்துல இந்த 3வது வேல்யூ வரும்போது அதுக்கு அடுத்த வேல்யூ எதுவுமே இருக்காது. அதனால என்ன பண்ணிடலாம்னா நீங்க எடுக்கிறது அந்த எஸ் டாட் லென்த்துக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து டினோட் பண்ணிடணும். அப்படி பண்ணா மட்டும்தான் அதுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ எடுக்கும்போது அந்த எஸ் டாட் லென்த்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. அப்ப இந்த இஃப் கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்கா ஃபெயில் ஆயிடும்ல, அதனால இதை கொடுத்துட்டேன். இங்க நான் என்ன பண்ண போறேன்னா S2 அப்படிங்கிற ஒரு இதுல பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி வேல்யூ ஆஃப் அப்படிங்கிற அந்த மெத்தடை கால் பண்ணிட்டு இங்க ஐக்கு பதிலா என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா I+1 அப்படின்னு கொடுத்துறேன். அப்புறம் S2லயும் ஒரு வேல்யூ கிடைச்சிருமா. அதுக்கப்புறம் நம்ம இங்க செக் பண்ணி பார்த்த மாதிரி S1 S2 கிரேட்டர் than or equal to இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அதுக்கு பாத்தீங்கன்னா if S1 greater than or equal to S2 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு டோட்டல்ல அந்த டோட்டலோட S1 ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணீங்கன்னா டோட்டல்ல இருக்கிற வேல்யூவோட அந்த S1 மைனஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். எனக்கு இந்த இஃப் கண்டிஷனே மேட்ச் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது எனக்கு அடுத்த ஒரு கண்டிஷன் எடுக்க முடியல, ஒரு கட்டத்துல எனக்கு இங்க 3வது வேல்யூக்கு அப்புறம் எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது இந்த இஃப் கண்டிஷன் நமக்கு ஃபெயில் ஆயிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த S1ல இருக்கிற வேல்யூவே எடுத்து டோட்டல்ல ஆட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். சேம் இதே லைனை காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் போட்டு விட்டுறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த 2 வேல்யூ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா டோட்டலா எப்பவும் போல ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளவுதாங்க லாஜிக். இதுல வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான லாஜிக்னு எதுவும் இல்லை. இப்ப சேவ் பண்ணி நான் ரன் பண்றேன். இப்ப சேவ் பண்ணி நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 3 அப்படிங்கிற ஆன்சர் கரெக்டா வருது. அதே மாதிரி அவங்க கொடுத்த அந்த எக்ஸ் அப்படிங்கிற இன்புட்டை கொடுத்து பார்ப்போம். இந்த இன்புட்டை நம்ம என்ன பண்ணிடலாம்னா யூசர் டெந்து வாங்கிடலாமா. அப்போ நம்ம ஸ்கேனர் SC = நியூ ஸ்கேனர் அப்படிங்கிற அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி உள்ள system.in அப்படிங்கிற இன்புட் ஸ்ட்ரீமை கால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த SC டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு கொடுத்தோம்னா நெக்ஸ்டோட நம்ம முடிச்சுக்கலாம். பேஸ் எதுவும் கொடுக்க போறது இல்லை அப்படிங்கறதுனால. அப்போ நெக்ஸ்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா இதை நம்ம ஒரு வேரியபிள் எடுத்து போகணும்ல, அதனால பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்புட் அப்படிங்கிற வேரியபிள்ல எடுத்து போடுறேன். அவங்க போடுற வேல்யூவை பாத்தீங்கன்னா 2
அப்பர் கேஸ் மாத்தி போடுங்க அப்படின்னு சொல்றேன். இன்கேஸ் அவங்க லோவர் கேஸா கொடுத்தாலும் நம்ம அப்பர் கேஸா மாத்தி அதுல ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அந்த கரஸ்பாண்டிங் இன்புட்டை நான் என்ன பண்ணலாம்னா இங்க நம்ம ஆர்குமெண்ட் அனுப்பி விட்டுலாம். இப்ப நான் சேவ் பண்றேன். அப்ப எனக்கு ஒரு வேல்யூவை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்ல. சிஸ்டம் டாட் அவுட் டாட் என்டர்ல பாத்தீங்க அப்படின்னா என்டர் ரோமன் வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். இப்ப ரன் பண்றேன். நான் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 10 அப்படிங்கறது எனக்கு அழகா அவுட்புட்ல வருது. இதை நம்ம இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அவுட்புட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்ல கொடுத்துட்டு நம்ம இதோட கன்கேட்னேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அவங்க கொடுத்த இந்த லீட் கோட்ல கொடுத்த டெஸ்ட் கேஸை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த LV+I அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த LV+Iன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 58 அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அதே ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் கேஸ் 3. இந்த டெஸ்ட் கேஸ் 3 செக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 1994 அப்படிங்கறது நமக்கு எக்ஸாக்டா அவுட்புட் கிடைச்சிருச்சு பாருங்க. இந்த கோடே நீங்க எடுத்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னாலும் லீட் கோட்ல அக்செப்ட் பண்ணிடும். ஆக்சுவலா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இங்க நான் சொன்ன அப்ரோச் தான். ஃபர்ஸ்ட் 1000 எடுக்கும், அப்புறம் 100 மைனஸ் பண்ணி 900 போடும். அந்த 900ஓட திரும்ப ஒரு 1000 போட்டு என்ன பண்ணோம்னா 900 மாத்தும். இதே மாதிரி இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கரெக்டான வேல்யூவை கொடுக்குறோம். இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீபக் பண்ணி பாருங்க. டீபக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா பர்ஃபெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். மறக்கவே மறக்காது. ரொம்ப சிம்பிள் லாஜிக் தாங்க. இதை டீபக் பண்ணி பாத்துருங்க ஒரு வாட்டி. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.